எங்களோட ஊரில் அனிச்சம் பூ வண்டி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருக்குறளில் இருக்குது, அனிச்ச மலர் என்று சொல்லிவிடும். அந்த அனிச்ச மலர் என்ன செய்யும் என்றாலும், விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தால் அவைண்ட முகம் மலர்ற மாதிரி அல்லது அவை முகம் கோன்ற மாதிரி நாங்கள் ஏதாவது விஷயம் செய்தால் அவைண்ட முகம் வாடி போயிடும். எப்படி என்று சொன்னால், அனிச்சம் பூவை மணந்து பார்த்தால் வாடிடுமா. அதே போல் அந்த விருந்தினரை நாங்கள் மதிக்காமல் வாராக்களை நல்ல விருந்து உபசாரம் செய்யாமல் இருந்தால் அவன் முகம் வாடிடும், அது கூடாது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அது அழகற்ற செயல் என்று சொல்கிறார். அதே போல் இந்த பூவை பார்த்தோன்னு, இது அந்த பூவின் உள்பகுதி, இந்த இதழ்கள்லாம் அந்த பூ. இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த அனிச்சம் பூன்னு ஞாபகம் வந்தது. இந்த அனிச்சம் பூ இப்படித்தான் இருக்குமோ என்ற ஞாபகம் வந்தது. இந்த பூ தான், பூவின் அந்த மகரந்த பகுதி தான் நான் இப்போ காட்டினது. இது இந்த அனிச்சம் பூ பகுதி மாதிரி இருக்குது, நல்ல அழகாக நிலத்தில் கொட்டி இருக்குது. இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போவே இலை துளிர்காலத்துக்கும் இலை உதிர்காலத்துக்கும் இரண்டுக்குள்ளேயும் இந்த மரம் மாட்டுப்பட்டு வாடுது. இலை துளிர்காலம் இப்போ தான் தொடங்கியிருக்கு, அதுக்கு முதலே பூத்துட்டுது. பூக்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து போச்சுது. சரியான கவலையான காலநிலையாக இருக்குது. இது எங்களுக்கு பரவாயில்லை, இந்த விவசாயம் செய்கிறாக்கள்ன்ற நிலை தான் படும் மோசமான நிலை. இப்போ பழங்கள் காய்கள் எல்லாம் இதண்டி கொண்டிருக்கிறது எல்லாம் கொட்டுண்டு போகுது.